வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்புமிடி நாடு முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மத்திய பட்ஜெட் குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிப்ரவரி 1ஆம் தேதி நாடு முழுவதும் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவிருக்கும் அதே வேளையில் சாதாரண மக்களின் அன்றாட வாழ்க்கையோடு தொடர்புடைய பல முக்கியமான விதிமுறைகள் மாறப்போகின்றன. அதை பற்றி இங்கே பார்ப்போம். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை. முதலாவதாக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் மாற்றம் ஏற்பட உள்ளது. பொதுவாக ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியில் எண்ணெய் நிறுவனங்கள் கேஸ் சிலிண்டர் விலையை மாற்றி அமைக்கும். பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதால் வீட்டு உபயோகம் மற்றும் வணிக சிலிண்டர்களின் விலை கணிசமாக குறைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு இல்லத்தரசிகளிடையே எழுந்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக சிஎன்ஜி விலையிலும் மாற்றம். அதே போல விமான எரிபொருள் மற்றும் வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும் சிஎன்ஜி கேஸ் விலையிலும் மாற்றங்கள் வர உள்ளன. அடுத்த அறிவிப்பாக சிகரெட், பான் மசாலா பொருட்களின் விலை உயர்வு. புகையிலை பொருட்கள் மீதான வரி உயர்த்தப்பட வாய்ப்புள்ளதால் சிகரெட் மற்றும் பான் மசாலா போன்ற பொருட்களின் விலை பிப்ரவரி முதல் அதிகரிக்கக்கூடும் என தெரிகிறது. அடுத்த அறிவிப்பாக பாஸ்டாக் கேஒய்சி முறை ரத்து. வாகன ஓட்டிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியான செய்தியை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வெளியிட்டுள்ளது. பிப்ரவரி 1 முதல் பாஸ்டாக் கார்டுகளுக்கான கூடுதல் கேஒய்சி சரிபார்ப்பு முறை முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. இனிமேல் பாஸ்டாக் வாங்கிய பிறகு வாகன உரிமையாளர்கள் மீண்டும் ஆவணங்களை சரிபார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வாகன விவரங்களை உறுதி செய்யும் முழு பொறுப்பையும் வங்கிகளை ஏற்றுக்கொள்ளும் என்பதால் பாஸ்டாக் பயன்படுத்துபவர்களுக்கு இது பெரிய அலைச்சலை குறைக்கும் ஒரு மாற்றாக அமைய போகிறது. அடுத்த அறிவிப்பாக பத்திரப்பதிவு துறையில் ஆதார் கட்டாயம். பிப்ரவரி 1 முதல் நிலம் அல்லது வீடு வாங்கும் போதும் விற்கும் போதும் ஆதார் சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதில் கூடுதல் அம்சம் என்னவென்றால் சொத்து வாங்குபவர் விற்பவர் மட்டுமின்றி அங்கு சாட்சியாக கையெழுத்திடுபவர்களும் தங்கள் ஆதாரை அங்கேயே பயோமெட்ரிக் மெஷினில் வைத்து உறுதி செய்ய வேண்டும். சார் பதிவாளர் அலுவலகங்களில் இதற்காக சிறப்பு இயந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் போலி ஆவணங்கள் தயாரிப்பது மற்றும் அடுத்தவர் பெயரில் சொத்துக்களை பதுக்குவது போன்ற மோசடிகள் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த அறிவிப்பாக முகம் அடையாளம் காணும் வசதி. கைரேகை தேய்மானம் அடைந்த முதியவர்கள் அல்லது தொழிலாளர்களுக்காக முகம் அடையாளம் காணும் வசதி மற்றும் செல்போன் OTP வசதிகளும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் அடையாளத்தை சரிபார்ப்பதில் எவ்வித சிக்கலும் ஏற்படாது. நன்றி, வணக்கம்.